ஒரு அழகான கிராமம், பசுமையான வயல்களை, எங்கும் பொங்கல் திருநாளுக்கான பரபரப்பு. அந்த கிராமத்தில் முருகன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் அப்பா ஒரு விவசாயி. இந்த வருடம் மழை குறைவாக இருந்ததால் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் வைக்க போதுமான அரிசி கூட இல்லை. அதே கிராமத்தில் பெரிய வீட்டார் என்று அழைக்கப்படும் குடும்பம் இருந்தது. அவர்கள் வீட்டில் புது பானை, கரும்பு, வெல்லம், பால் எல்லாமே நிறைய. பொங்கல் நாள் வந்தது. கிராமம் முழுக்க பொங்கலோ பொங்கல் என்ற சத்தம். முருகன் வீட்டில் மட்டும் அமைதி. அவன் அம்மா கண்களில் கண்ணீர். இந்த வருடம் பொங்கல் வைக்க முடியலையே என்று கவலை. அதை பார்த்த முருகன் எதுவும் பேசாமல் வெளியே சென்றான். அவன் நேராக பெரிய வீட்டுக்குச் சென்றான். அங்கே எல்லோரும் சிரித்துக் கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். முருகன் தயக்கத்துடன் சொன்னான், எங்க வீட்டில் பொங்கல் வைக்க முடியல. அந்த வீட்டுத் தலைவர் உடனே எழுந்தார். பொங்கல் என்பது தனியாக கொண்டாடுறது இல்ல, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதுதான். அவர் உடனே அரிசி, வெல்லம், பால் எடுத்துக்கொண்டு முருகன் வீட்டுக்கே வந்தார். அந்த வீட்டில் முதல் முறையாக 2 பானைகளில் பொங்கல் பொங்கியது. முருகன்